ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு கோபி மசாலா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை வச்சு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருங்க. உருளைக்கிழங்கை கொஞ்சம் ஹாஃப் பாயில் மாதிரி பண்ணி வச்சுருங்க. இப்போது கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு உருளைக்கிழங்கை நல்லா வதக்குங்க. கிறிஸ்பாக ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே எண்ணெயில் காலிஃப்ளவரை போட்டுடுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். ஆனால் நல்லா எல்லாமே கிறிஸ்பாக ஆகணும். அப்போ தான் நமக்கு கிரேவி சாப்பிடும்போது சாகியாக இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. 2 தக்காளி, என்கிட்ட பெருசாக நல்ல வெங்காயம் தக்காளி இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் 3 வெங்காயம் 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு கிரேவி திக்காக கிடைக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக வர்றதுக்கும் ஒரு 10 முந்திரி பருப்பை அதோடு ஆட் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள், கிச்சன் கிங் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தேவையானது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிச்சன் கிங் மசாலா. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. 1 பிரிஞ்சி இலையும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் அதில் தாளிச்சிடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவி பேஸை அதோட சேர்த்துருங்க. எல்லா கிரேவியும் நல்லா அதோட சேர்த்துட்டு வதக்குங்க. தண்ணியை இப்போ ஊற்றாதீங்க. நல்லா கிரேவியை வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சர்க்கரையை அதோட போட்டுருங்க. சர்க்கரை போட்டிங்கன்னா கிரேவியோட டேஸ்ட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அது நமக்கு அந்த கிரேவியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சர்க்கரை போட்டிங்கன்னா. போட்டதுக்கப்புறம் மிக்ஸி கழுவி அந்த தண்ணியையும் அதோட கலந்துருக்கு. கலந்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கிரேவி நல்லா சுருங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணியையும் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் பாலை இதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். கடைசியாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அதில் போட்டுருங்க.
அவ்வளோதான், நம்ம ஆலு கோபி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்டியான யம்மியான ஆலு கோபி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள்.